வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு ஃபைனலாக குரூப் 2 அண்ட் குரூப் 2 கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பேஸ் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. செகண்ட் பேஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும். ஆனால் அது முடியறதுக்கு முன்னாடியே நமக்கு இன்றைக்கி மார்னிங்கே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கான 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19/7 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு 2 டேஸ் கொடுத்துருக்காங்க. 24/7/2024 டு 26/7/2024 இந்த டேட்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட்டும் அஃபீஷியலாக கொடுத்துட்டாங்க. பட் மெயின்ஸ்க்கான டேட் கொடுக்கல. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024 மார்னிங் செஷன் கொடுத்துருக்காங்க. 9:30 AM டு 12:30 PM கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு குரூப் 4 நடந்த மாதிரியே தான். 14/9ங்கிறப்போ உங்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி எக்ஸாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். www.tnpcexam.in இதுதான் அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் tnpc.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயும் நீங்கள் அந்த வெப்சைட்டை லிங்க் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நமக்கு லாஸ்ட் இயர் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏ வந்து சேர்த்து நடத்தியிருந்தாங்க. பட் இந்த டைம் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. தனித்தனியாக பிரிக்கிறதுனா ஃபுல்லாகவே பிரிக்கல. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும் நமக்கு ஒன்றா நடத்திட்டு மெயின்ஸ் எக்ஸாமை தனித்தனியாக நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு ஜஸ்ட்டு பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஹையர் லெவல் போஸ்ட் எல்லாமே நமக்கு குரூப் 2ல் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் போஸ்ட்டையும் நமக்கு இந்த தடவை ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் இப்போ அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் 107 வேகன்சி மட்டும் இதில் சாலிடாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக குரூப் 2ல் மட்டும் 507 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த குரூப் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அந்த ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வில்லிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை அந்த போஸ்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நமக்கு குரூப் 4ல் எப்படி ஒரு போஸ்ட்டை ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்களோ அதே மாடல் தான். ஸோ குரூப் 4 அப்ளை பண்ணவங்களுக்கும் ஈஸியாக தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அடுத்தது குரூப் 2ஏ போஸ்ட்டு. குரூப் 2ஏ போஸ்ட்டும் ஒன்றும் சாதாரண போஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. எல்லாமே குரூப் 4 போஸ்ட்டுக்கு மேலே தான். பட் குரூப் 2 போஸ்ட்டை விட கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ அதுக்கான லெவல் எல்லாம் லெவல் 15 அண்ட் லெவல் 13 லெவலில் கொடுத்துருக்காங்க. அதாவது பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அதில் சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இந்த மாதிரி போஸ்ட்டெல்லாம் வருது. இதில் மொத்தமாக எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 1820. ஸோ அப்ராக்சிமேட்டாக டோட்டல் வேகன்சி 2300 சம்திங் இருக்குது. ஸோ நல்ல வேகன்சி தான். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலுமே ஓரளவு அதிக வேகன்சியாக தான் தெரியுது. ஃபஸ்ட்டு இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துலாம். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓசி கேண்டிடேட்ஸ்க்கான ஏஜ் லிமிட். அதுக்கு அடுத்தது நமக்கு பிசி, எம்பிசி, டிசி, எஸ்ஏ, எஸ்டி இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் பர்டிகுலராக இந்த ஏஜில் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் 37. ஃபாரஸ்ட்டுக்கு மினிமம் 21, மேக்ஸிமம் 37 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு போஸ்ட்டுக்கு இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும்னு கேட்குறாங்க. இதில் கேட்காத எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் அதிகமாக அதாவது 60 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது குரூப் 2ஏ சர்வீஸ்க்கும் அதே மாதிரி தான். ஓசிக்கு தனியாக ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மற்ற கேண்டிடேட்ஸுக்கு தனியாக ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பர்டிகுலராக ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அதில் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நம்ம அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன். பட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். மேல் கேண்டிடேட்ஸுக்கு ஹைட் 163, செஸ்ட் வந்து 79 இருக்கணும், எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் தேர்ட் ஜெண்டருக்கும் ஹைட் 150 சென்டிமீட்டர், செஸ்ட்டு வந்து 74 அண்டு எக்ஸ்பேன்ஷன் 5. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஐ டெஸ்ட்டும் இருக்கும். அதனால் ஐ ஃபிட்னஸ்க்காக வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். பட் இப்போவே கேட்க மாட்டாங்க, நீங்கள் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணும்போது தான் கேட்பாங்க. அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மேல் கேண்டிடேட்ஸ்க்கான ஹைட் வந்து 152, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கான ஹைட் வந்து 145. எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாத்துக்குமே சேம்னு தான் சொன்னேன். நீங்கள் குரூப் 4 எப்படி அப்ரோச் பண்ணீங்களோ அதே தான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின், ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின். இதில் ஆப்டிடியூட்டும் தமிழும் மட்டும் 10th எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக தான் இருக்கும். ஓஎம்ஆரில் நீங்கள் அட்டன் பண்ணணும். குரூப் 4 நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2க்கான எக்ஸாம் பார்க்கலாம். குரூப் 2ல் பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1ல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். இது ஜஸ்ட் உங்களுக்கு
எலிஜிபிலிட்டி தான். இதில நீங்க எடுக்கிற மார்க்க வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. மினிமம் 40 மார்க்ஸ் எடுத்தாலே பாஸ் தான். இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். அதாவது நீங்க காலேஜ்ல எல்லாம் எக்ஸாம் எழுதுன மாதிரி இருக்கும். அடுத்தது செகண்ட் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ். இது டிகிரி ஸ்டாண்டர்ட். இது 300 மார்க்குக்கு எழுதணும். 3 மணி நேரத்தில் நீங்க எழுதணும். இதுக்கான மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 90 மார்க். பட் இந்த 90 மார்க்குன்னு நீங்க எய்ம் பண்ணக்கூடாது. 300 மார்க்குக்கு நீங்க 300 மார்க்கையுமே எய்ம் பண்ணணும். ஏன்னா இதுதான் உங்களோட கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ற மார்க். அதனால இத நீங்க நல்லாவே பண்ணணும். பட் தமிழ்ல நீங்க அந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க 40 எடுத்தா கூட போதும். இல்ல 50 எடுத்தாலும் ஓகே தான். நீங்க எடுக்கிற மார்க்க வந்து உங்களோட ஸ்கோரிங் பேப்பரா எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தது குரூப் 2ஏக்கான மெயின்ஸ் எக்ஸாம். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கு அதே மாதிரியே. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். இதில வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 3 ஹவர்ஸ்ல எழுதணும். 40 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்க குவாலிஃபை தான். ஸோ குரூப் 2க்கும் குரூப் டிஏக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பெருசா வேறுபாடு இல்ல. அடுத்தது பேப்பர் 2 தான் குடுத்துருக்காங்க. பேப்பர் 2ல தான் நமக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்கு. பேப்பர் 2ல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசோனிங். இது வந்து 40 கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அடுத்தது தமிழ் லாங்குவேஜ் 60 கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். மொத்தமா 200 கொஸ்டின் 3 மணி நேரம் 300 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் குடுப்பாங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கும் 90 தான். பட் இங்கேயும் நான் சொல்றேன், இந்த மார்க்க வந்து நீங்க 90ன்னு எய்ம் பண்ணக்கூடாது. நீங்க 300 மார்க்குக்கு 300 ஸ்கோர் பண்றதுக்கு தான் பார்க்கணும். இதுதான் உங்களோட கட் ஆஃப டிசைட் பண்ற மார்க். பட் இந்த தமிழ்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அத வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். ஆனா இது வந்து சிபிடில நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு சிபிடில நடத்துறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே நமக்கு டிஎன்பிசில ஓஎம்ஆர்ல தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல நடத்துறனால நீங்க அதுக்கும் ப்ரிப்பேர் ஆயிக்கிறது நல்லது. இதுக்கான எக்ஸாம் சென்டர் குடுத்துருக்காங்க. பிரிலிமினரி எக்ஸாம்க்கு தனியா சென்டர்ஸ் குடுத்துருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம்க்கு தனியா குடுத்துருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் பார்த்துரலாம். மெயின்ஸ் எக்ஸாம்ல 20 சென்டர் இருக்கு. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க அதில போய் பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் சொன்னா வீடியோ லென்த்தியா போயிட்டுருக்கும். பிரிலிமினரி எக்ஸாம்க்கும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு 4 சென்டர், 3 சென்டர் குடுத்துருக்காங்க. அதனால அது உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எந்த சென்டர் நியரஸ்ட்டா இருக்கோ, அது மாதிரி பார்த்து அப்ளை பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.